அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உலகு. வணக்கம் நட்புகளே. இன்னைக்கு நான் திருக்குறளோடைய ஆரம்பிச்சதுன்னா, ஆமாம், இன்னைக்கு ஒரு திருவிழாவுக்கு வந்திருக்கோம். பெரிய விழா. நம்ம தமிழுக்கு பெருமை சேர்க்கிற திருக்குறளை கொண்டாடுறாங்க யூஏயில். ஸ்கை ப்ளூ டாக்டர் மணிகண்டன் மூர்த்தி ஐயா ஒழுங்கமைச்ச ஒரு திருக்குறள் விழாவில் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, திருக்குறள் திருவிழா. இதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். என்ன சொல்கிறது, ஒரு ப்ரௌடு மூமெண்ட், ஒரு பெருமையாக இருக்குது. ஒரு தமிழை நம்ம நேசிக்கிற நமது மொழி தமிழை ஒரு பறைசாற்றுற விதமாக, பெருமைப்படுத்துகிற விதமாக திருக்குறள் எப்போவுமே நம்மளுக்கு இருந்துகிட்ருக்கு. திருக்குறளை சொல்லும்போது நம்மளுக்கு எப்போவுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெய் சிலிப்பு, ஒரு தமிழ்ன்னு சொல்கிற ஒரு சந்தோஷமான ஒரு கர்வம் எப்போவுமே வரும். திருவள்ளுவர், நம்ம தமிழின் ஆசான் திருவள்ளுவர் எழுதின திருக்குறள், அதை கொண்டாடுற விதமாக இங்கே யூஏயில் துபாயில் ஊத்மேதாவில் ஒரு திருக்குறள் திருவிழா நடக்குது. நாங்கள் அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே நிறைய ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சியெல்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய கெஸ்ட்டு வராங்க. இப்படி நிறைய செலிப்ரிட்டிஸ் வராங்க. இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. உள்ளே போகலாம் பார்க்க. என்றாகும்போதே ஒரு நல்ல பூவோட தோரணை பண்ணி அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு தமிழ்நாட்டிலேயோ ஒரு இலங்கையிலேயோ ஒரு தமிழ் ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, தமிழ் எவ்வளவு நம்மளுக்கு பிடிச்ச விஷயம், அதை தமிழுக்காக வந்திருக்கோம். இங்கே தமிழ் மக்கள் எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க உள்ளே போய் என்னென்ன நிகழ்ச்சி நடக்குது, இது ரொம்ப நேரமாக இருக்கும். ஸோ என்னென்ன நடக்குது, என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்தவங்களுக்கு ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் உள்ளே போயிட்டு என்னென்னமா இருக்குன்னு. என்னவா இருந்தாலும் உள்ளே போய் இந்த ரசிக்கிறோம், தமிழை கொண்டாடுறோம். வாங்க உள்ளே போகலாம். அதில் அப்படியே என்றானே நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க. கையில் இந்த மாதிரி ஒரு பேண்ட் ஒன்று கட்டிடுறாங்க. இதில் வந்துட்டு கெட் 2 ஃப்ரீ 5 கேலன் வாட்டர் கேனு, ஸ்கை ப்ளூவோட வாட்டர் கம்பெனி இருக்குது. நம்ம இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் அவங்க வந்து 5 கேலன்ஸ் வாட்டர் கேன் வந்து 2 வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இதில் இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. அப்புறம் ஹைலைட்டு திருக்குறள் தெளிவுரை, தமிழ் அண்ட் இங்கிலீஷ். இது ஆல் பெர் பர்சன் எல்லாருக்கும் ஒன்று கொடுக்குறாங்க. வாட்டரும் இதுவும் அழகான வரவேற்பு இல்லை, இதை கொடுத்து உள்ளே வர வைக்கிறாங்க. சந்தோஷமாக தமிழோடையே வரவேற்று அப்படியே உள்ளே போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. வாங்க உள்ள ஆடிட்டோரியத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முக்கியமான காரணம்
ஒரே ஒரு நபர் தான், அவருடைய ஒரு தாட்னாலதான் இன்னைக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா ஆலமரம் மாதிரி வளர்ந்து இந்த ஒரு நிகழ்ச்சி இங்க வந்து இருக்குது. சோ அந்த ஒரு நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தத்தோ மணிகண்டமூர்த்தி வேலாயுதம் அவர்கள். அதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா சொல்லி அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீநிதி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு திருக்குறள் விழாவை பத்தி? ஆக்சுவலி திருக்குறள் வந்து நம்மளோட 5th வேதான்னு சொல்லுவாங்க. கடல் தாண்டி நம்மளோட திருக்குறள் வந்து எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்காங்க, அதே மாதிரி நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் நம்மளோட இந்த பிரம்மாண்டமான விழா. சோ நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு அன்ஃபர்கெட்டபிளான ஒரு விழாவா இருக்க போகுது கண்டிப்பா. அண்ட் கண்டிப்பா வரவேற்புரை வந்து இவரை தவிர வேற யாராலையும் வந்து வழங்க முடியாது. இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த நபர் நம்ம ஸ்கை ப்ளூ மீடியா குரூப்பினுடைய சேர்மேன் தத்தோ மணிகண்டமூர்த்தி வேலாயுதம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க சார். தமிழ் சொந்தங்களே, எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். முதற்கண் என்னுடைய நன்றி வணக்கத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த நிகழ்ச்சிக்கான ஊக்கமே நீங்க எல்லாரும் பங்கெடுத்துக்கிறது தான். நான் இவ்வளவு பெரிய மக்கள் பங்கெடுத்து ஊக்கத்தை கொடுப்பாங்கன்னு நான் உண்மையிலே எதிர்பார்க்கல. அதுக்காக என்னுடைய நன்றியை முதல் முறையை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. நம்ம என்னோட தலைமுறை சேர்ந்தவங்களுக்கு சொல்றேன், நாங்க வளர்ந்து வந்த காலகட்டத்துல தமிழ் புத்தகத்துல ஆண்டுதோறும் 30 திருக்குறளை கண்டிப்பா படிச்சிருக்கோம். நம்ம வேணுமாங்க. ஓகே, நம்ம தலைமுறைக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு. ஒரு பஸ்ல கொஞ்சம் ஒரு திருக்குறள் இருக்கும், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போன ஒரு திருக்குறள் இருக்கும். இப்படி எல்லா இடத்துலையும் அது மட்டும் இல்லை, நம்ம பெற்றவங்க, நம்மளுடைய பெரியவர்கள், என்னுடைய தாத்தா, என்னுடைய அப்பா, எங்க அப்பா எல்லாரும் ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும்போது ஒரு திருக்குறளை குறிப்பிட்டு அதுக்கான விளக்கத்தை சொல்லுவாங்க. எப்பயாச்சும் நம்ம ஒரு பையன் வந்துட்டு ஒரு தவறு பண்ணிட்டானா நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைப்போம். அப்போ அந்த தருணம் தான் சொல்லுவாங்க, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்மையும் செய்து விடல். அது ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நம்ம அவ்வளவு பெருந்தன்மன் கூட கிடையாது, உங்களுக்கு ஆபத்து வராமலே அதை ப்ரொடெக்ட் பண்ணும். ஏன்னா திருக்குறள்ன்றது ஒரு இலக்கியம் அல்ல, இது ஒரு வாழ்வியல் வழிகாட்டி, ஒரு உலக பொதுமுறை, எல்லாருக்கும் பொருத்தமானது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று சொல்றேன். திருக்குறள்ல 57 மொழியில மொழிபெயர்ப்பு பண்ணிருக்கேன். உண்மையா சொல்ல போனா இந்த காலகட்டத்துல தான் நான் அதை ரிசர்ச் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு திருக்குறளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் உங்களோட கடமை, என்னோட கடமை, நம்ம எல்லாரோட கடமை. ஏன்னு கேட்டீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முந்தில இருந்து நம்ம முன்னோர்கள் காப்பாத்தி நடத்தி நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம செய்யாம விட்டா அதை விட பெரிய தப்பு ஒண்ணு இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய வரலாறு அப்படி. நீங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய மூத்த குடி. இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை தான் நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது ஒரு லாஜிக் இல்லாம இருக்குது, எப்படி இது சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. லைஃப் ஸ்டார்டட் வித் கேவ் மேன் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய தமிழ் வாழ்க்கை முறை அடிக்கடி சொல்லியிருப்பாங்க, நீங்க பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்பீங்க, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. அப்ப குறிஞ்சின்றது மலை, மலை சார்ந்த வாழ்க்கை, கேவ்மேன் லைஃப் ஸ்டைல். அப்படின்னா நம்ம கேவ்மேன்ல இருந்து ஆரம்பிச்ச ஒரு வாழ்க்கை, நம்ம ஒரு மூத்த குடி. ஒரு மொழி ஏன் பலமா இருக்கணும், அந்த மொழி ஏன் ரொம்ப சிறப்பா சொல்லணும், அந்த மொழிக்கு ஆதாரமா இருக்கிறது, பவுண்டேஷனா இருக்கிறது ஒரு நல்ல கலாச்சாரம். கலாச்சாரம்ன்றது எப்படி உருவாகும், தானா வந்துருமா, வராது. அதுக்கு ஒரு நல்ல, உங்களுக்கு கல்வி வரணும், நல்ல புத்தகங்கள் நீங்க படிச்சிருக்கணும். அதுக்கு முன்னோடியா பல நூல்கள் இருந்துச்சு. நம்மளோட தமிழ்ல பல இலக்கியங்கள் இருந்துச்சு. ஒரு காலகட்டத்துல இதெல்லாம் அழிஞ்சு போச்சு. என்ன பண்ணாங்கன்னா, விவரம் தெரியாம இந்த ஓலைச்சுவடிகள்லாம் தொலைக்கப்பட்டது, இல்ல சில காலகட்டத்துல கேள்விப்பட்டிருக்க அடுப்பு வச்சு எரிய வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பிற்காலத்துல என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா தொல்காப்பியர் தொகுத்து நம்மளுக்கு கொடுத்தாங்க அடுத்த கட்டத்துக்கு.
ஸோ இப்படி நிறைய நூல்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஆனா இந்த திருக்குறள் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு 7 வார்த்தைகள் தான். ஒரு என் ஃப்ரெண்ட் அடிக்கடி சொல்லுவாருன்னா திருவள்ளுவர் முதல்ல ஃபர்ஸ்ட் ட்வீட் போட்டு வருவாரு. அதிகமா பேசாம ரொம்ப கம்மியான வரிகள்ல நம்மளுக்கு இந்த கருத்தை கொண்டு வந்து சேர்த்து, அணுவை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுக தரித்த குரல்னு ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இதை விட எளிமையா சொல்லவே முடியாது. சோ இதை அடுத்த கடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம எல்லாரோட உதவி தேவை. முதல்ல இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சொன்னாங்க அவ்வளவு பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. நான் நடுவில் ஆடியேஷன் டைம்ல ஆன்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போயிருந்தேன். அப்ப பார்த்து ஒவ்வொருத்தவங்களோட ஊக்கத்தையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு சில சம்பவம் சொல்றேன். ஒருத்தவங்க மாமியார் மருமகள் 2 பேரும் சேர்ந்து பக்கம் எடுத்துக்கிட்டாங்க. லேட்டர் பாப்பீங்க அவங்க. இன்னொருத்தவங்க வந்துட்டு ஒரு ஷேர் பெட் ஸ்பேஸ் இருக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து அவங்க வீடியோ கால் பண்ணாங்க. அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அதாவது என்ன கேட்டீங்கன்னா, இதை விட ஊக்கம் என்ன கிடைக்கும்? நாம எப்படிப்பட்ட சூழல்ல இருந்து வரணுறது முக்கியம் இல்லை, நம்ம நோக்கம் தான் முக்கியம், நம்ம செயல் தான் முக்கியம். சோ திரும்ப திரும்ப இந்த பார்ட்டிசன் நல்லா இருக்கு, அவங்க ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க தான் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஊக்கத்தை தரப்படுறாங்க. சோ இன்னைக்கு ஷோ வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி 4 பகுதியா இருக்கு. குரல் தரும் தத்துவம், மழலை கூறும் நல்லுலகு, குரல் தரும் தத்துவம், வடமொழியும் குரல் மொழியும், அப்புறமா வட்டார வழக்கு. இந்த ப்ரோக்ராம் டிசைன் பண்ணதுல ஒரு முக்கியமான கருத்து இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இனிமைப்பட்டு ஒரு ரூலை பிரேக் பண்ணிக்கலாம். நம்ம அப்படி பண்ணலன்னு சொன்னா அடுத்த தலைமுறை நம்மள வந்து கிளீஷன் சொல்லிட்டு இருக்கோம். என்ன செய்யணும்னா, திருக்குறள் நம்ம மாத்தி அமைக்க முடியாது. ஆனா திருக்குறளுக்கான விளக்கம் இருக்கு பாத்தீங்களா, இதை எளிய முறையிலையும் புரியுற மாதிரி சொன்னா மட்டும் போதும். அதனாலதான் வட்டார வழக்குன்னு வச்சோம். வட்டார வழக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, திருக்குறளுக்கான விளக்கம் சென்னை தமிழ்ல இருக்கலாம், நெல்லை தமிழ்ல இருக்கலாம், கோவை தமிழ்ல கூட இருக்கலாம். அப்ப கருத்து போய் சேர்ந்தா சரிதான். அம்மா வலிங்க கேட்குறீங்களா? சோ இதுதான் இன்னைக்கு முழுக்க நிகழ்ச்சியோட முழு நோக்கம். உங்களுக்கு என்டர்டெய்னிங்காவும் இருக்கணும், அதே நேரத்துல எளிய முறையில புரியுற மாதிரி இருக்கணும். அப்ப இதை கடத்தி அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியும். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிகிறது மட்டும் இல்லாம ஈவினிங் செஷன்ல சீஃப் கெஸ்ட் வராங்க. புதுவை முதல்வர் திரு ரங்கசாமி ஐயா அவர்கள் தலைமை தாங்குறாங்க. அப்புறமா வந்துட்டு நம்ம மினிஸ்டர் லட்சுமி நாராயணன் சார் வந்திருக்கிறாங்க, புதுச்சேரியின் சுற்றுலாத்துறை அமைச்சர். மலேசியாவில இருந்து நந்தஸ்ரீ எம் சரவணன் வந்திருக்கிறாங்க. அவர் வந்து மலேசியன் பார்லிமெண்டரியன், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பிளஸ் அவர் வந்துட்டு மலேசிய இந்திய காங்கிரஸோட துணைத் தலைவர். இப்படி இல்லாம பேச்சாளர்கள் நாஞ்சல் சம்பத் ஐயா வந்திருக்கிறாங்க, ஞான சம்பந்தம் வந்திருக்காங்க, வழக்கறிஞர் சுமதி வந்திருக்கிறாங்க, எழுத்தாளர் பார்த்திபன் வந்திருக்காரு. இவங்க 4 பேரும் பேசுறத நீங்க கேட்டீங்க, விவாதமா பண்றாங்க. முதல் முறையா விவாத முறை, அதாவது பட்டிமன்றம் இல்ல, விவாதம். இதை நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ண போறீங்க. கடைசி பகுதியா திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள், அவருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் நம்ம எல்லாருமே சேர்ந்து நன்றி சொல்லுவோம். ஏன் தெரியுங்களா? அவர் தமிழோசை ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழு மூலியமா திருக்குறளை எப்படி எளிமையா பாடலா வடிக்கலான்னு பண்ணி உலகம் முழுக்க இதை போய் செஞ்சுட்டு இருக்கிறார். மலேசியாவில் வந்து பண்ணாரு. அதை பார்த்து எனக்கு ஊக்கம் கிடைச்சது. நான் சொன்னேன், சார் நான் துபாயில பண்றேன், நீங்க வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் அதை ஏத்துக்கிட்டு வந்து இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. நீங்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ண போறீங்க. வீட்டுக்கு போனோடனே பாருங்க, உங்க பிள்ளைங்க அதே மாதிரி பாடுவாங்க. அதுல ஒரு பாட்டு பண்ணது, ஒரு வரி மட்டும் பாடிக்கிறேன். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது மறப்பது நன்றே நன்று, நன்றி நன்றி நன்றி. அவர் அந்த பாட்டை அவருடைய பாடினால எனக்கும் மனசுல நிக்குது. சோ இருந்து முழுமையா இந்த நிகழ்ச்சி என்ஜாய் பண்ணுங்க. இரவு வரைக்கும் இருங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல இரவு விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம். இங்க சர்வ் பண்ண முடியாது, எல்லாம் பேக்கட் ஃபுட்டா கொடுத்துடுறோம். நீங்க வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் குக் பண்ண சொல்லி தொலை பண்ணாதீங்க. இங்க இருந்தே கொண்டு போயிட்டு அழகா சாப்பிடுவோம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. உள்ள போயிட்டு இருக்கு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் உள்ள கேத்துனாங்க. அப்புறம் டாக்டர் மணிகண்டன் மூர்த்தி சார் அவங்க பேசினாங்க. ஒரு 4 கான்செப்டா பிரிச்சிருக்காங்க. 4 ப்ரோக்ராம்ஸ் நடக்க போகுது. அதுல மழலை கூறும் நல்லுலகுன்னு சொல்லி சின்ன பசங்கள்லாம் வேடம் போட்டு இது திருக்குறள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதான் இப்போ போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. நாங்கள் இது 1 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு, கரெக்டாக 1 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் சிறப்பு விருந்தினர்கள்லாம் இன்னும் வரல. அவங்க வந்து ஈவினிங் ப்ரோக்ராமுக்கு தான் வருவாங்க.